ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிப்டாப் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நியூ வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்டாப் குக்கிங் சேனல். இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான வெஜிடபிள் தால் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். இதில் எல்லா பருப்பு வகைகளும் காய்கறிகளும் போட்டு செய்கிறனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். கடலை பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக காய்கறி கத்திரிக்காய் ஒரு 4, கேரட் 1 எடுத்தால் போதும். உருளைக்கிழங்கு 1 எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1 போதும். தக்காளி 1, பச்சை மிளகாய் 1 எடுத்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, காய்ந்த மிளகாய் ஒரு 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் சிறிதளவு ஒரு 2 சிட்டிகை இருந்தால் போதும். பூண்டு ஒரு 3-4 பல்லு வேணும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எல்லா பருப்பு வகையும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு நல்லா சுத்தம் செஞ்சுடுங்க. சுத்தம் செஞ்சுட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க எல்லா பருப்பையும். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. காய்கறிலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு எல்லா காய்கறியும் அதில் சேர்த்துருங்க. தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெலாம் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. ஆனால் எல்லாம் கருத்துரும் இல்லையா, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. வெங்காயம், தக்காளி பாதி வெங்காயம் சேர்த்தா போதும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பாதி வெங்காயம் வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் ஒரு 2 சிட்டிகை அளவு போட்டால் போதும். போட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. ஒரு 3-4 விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நல்லா காய்கறிலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பு கடையிறத வச்சு நல்லா கடைஞ்சிடுங்க. எல்லாத்தையும், எல்லா காய்கறி பருப்பு எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சிடுங்க. உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி திக்காக தான் இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி தேவைன்னா கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால். அப்புறம் கொத்தமல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டுருங்க. போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. ருசி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு ஒரு 3 பூண்டு பல் போட்டு தாளிச்சிடுங்க. கடுகுலாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம பாதி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. மூணு காய்ந்த மிளகாய் 3 போட்டுருங்க. நல்லா கிள்ளி அப்படி போட்டுருங்க. அடுத்ததாக கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அதை எடுத்து அப்படியே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா,
அந்த பருப்பில் வந்து எடுத்து அப்படியே பொறுமையாக ஊற்றிடுங்க. பொறுமையாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள் தால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, இதை சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை எல்லா பருப்பு வகைகளும் காய்கறிகளும் இருக்கிறனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. காலையில் எல்லா வெஜிடபிள்ஸும் பருப்பும் வந்து நம்ம சாப்பிட்டா மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் தால் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்டாப் குக்கிங் சேனலுக்கு.